அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் கடவுளுக்கே, அந்த கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் தனித்தவராகவும் தவறிழைக்காத ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய அற்புதமான கடவுளை, நம்முடைய இரட்சகரை, நம்முடைய எஜமானரை, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவர் மட்டுமே கடவுளாக இருப்பதற்கு தகுதியானவர் என்பதை நாம் அடையாளம் கண்டவர்களாக, அல்லாஹ் நமக்கு அதனை அடையாளம் காட்டியதாக நாம் வழங்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் ரொம்ப பாக்கியசாலியாக இருக்கிறோம். கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், அடையாளம் கொண்டிருக்கின்றோம், அனுபவித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் அல்லாஹ் நம்மை மிகவும் இந்த உலக மக்கள் மத்தியில் மிக சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன், இந்த குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது அப்படிங்கிறதுல நாம் ஒரு உறுதியாக அதை அறிந்த வகையில் இருக்கிறோம். அப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாக உள்ளது. அதே சமயத்தில் 6346 வசனங்களை கொண்டதாக உள்ளது. நம்முடைய வாழ்வியல் சட்ட புத்தகமாக அல்லாஹ் நமக்கு இந்த வேதத்தை வழங்கியிருக்கின்றார். அதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? முடிஞ்ச வரைக்கும் கடவுள் எதனை நமக்கு கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறோம்? நாம் இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் குர்ஆனிலிருந்து சின்ன சின்ன சூறாக்களிலிருந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சென்ற வாரம் நாம் சூரா 76 அல் இன்சான் சொல்லக்கூடிய மானிடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவில் நம்ம வசனம் 23 வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதில் பல விஷயங்கள் அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. கடைசியாக நாம் இந்த குர்ஆனுடைய வெளிப்படுத்துறதை பற்றி, அதனுடைய தனிச்சிறப்பை பற்றி அது அல்லாஹ் நமக்கு சொன்னதை நாம் போன வாரம் ஜும்மாவில் பார்த்தோம். தொடர்ச்சியாக அல்லாஹ் 24 சொல்கிறாரு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், உம்முடைய இரட்சகரின் கட்டளைகளை உறுதிப்பாட்டுடன் நீர் செயல்படுத்த வேண்டும். மேலும் அவர்களில் உள்ள பாவம் நிறைந்த நம்ப மறுப்பவன் எவனுக்கும் நீர் கீழ்ப்படியாதீர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உறுதிப்பாட்டோடு செயல்படுத்த வேண்டும். எந்த கட்டளையுமே நமக்கு ரொம்ப அது கடைபிடிப்பதற்கு சிரமமாக சைத்தான் நம்ம காட்டுவோம். நம்மளுக்கு எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, நல்லது அப்படின்னாலே அது ஆரம்ப நிலையில் நமக்கு அப்படி இருக்கும். சாத்தான் அது கடுமையானது மாதிரி, கஷ்டமானது மாதிரியும், நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியும், நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியாது, அது ரொம்ப கடினமானதுங்கிற மாதிரி காட்டுவான். ஆனால் நாம் அதை தேர்ந்தெடுத்து விட்டால், இதை செய்யணும் முடிவெடுத்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு அதை இலகுவாக்குவார். அல்லாஹ் வேறு வசனம் சொல்கிறார்ல, 2 பாதை நம்ம அவனுக்கு காட்டினா ஒன்று கடினமான பாதைன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கடினமான தேர்ந்தெடுத்துக்கிட்டால் நமக்கு அதை இலகுவாக்கி தருவேங்கிறது எல்லாம் சொல்கிறார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு கட்டளையும், உம்முடைய கட்டளைகளை உறுதிப்பாட்டுடன் நீர் செயல்படுத்த வேண்டும். உறுதியானால் அதில் பொறுமையாக இருந்து, உறுதியாக இருந்து, விருப்பத்தோடு செய்யக்கூடிய நபராக இருக்கணும். அல்லாஹ்வை நம்ம வணங்குறதுலையும் சரி, பல நேரங்களில் அல்லாஹ் தொழுகிறோம், உறுதிப்பாட்டோட ஒரு மகிழ்ச்சியாக இன்பத்தை அனுபவித்து தொழுவோம். சில நேரங்கள் என்ன செய்வோம்? கடமையாக செய்வோம். நம்ம தொழுவணும், 4 ரக்காயத்து முடிச்சிருவோம், அப்படி ஒரு கடமையாக செய்வோம். அது மாதிரி இல்லாமல் பக்தி உணர்வோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். உறுதிப்பாட்டோடு நீர் செயல்படுத்த வேண்டும். மேலும் அவர்களில் உள்ள நம்ம கூட இருக்கக்கூடிய சமகாலத்து மக்களில் பாவம் நிறைந்த நம்ப மறுப்பவன் எவனுக்கும் நீர் கீழ்ப்படியாதீர் அப்படிங்கிறார். அதாவது பாவம் நிறைந்த நம்ப மறுப்பவன், அதாவது நம்ப மறுப்பவனாக இருந்தாலே அவன் பாவியாக தான் இருப்பான்னு சொல்கிறார்ல. எவன் கடவுளை ஏற்றுக்கொள்ளலையோ, கடவுளை அவன் அறியலையோ, அவன் எப்படி இருப்பாங்கிறத ஒரு சொல்லோடு சொல்கிறாருன்னா, அல்லாஹ் சொல்லும்போது நம்ப மறுப்பவன் எவனு கீழ்ப்படியாது சொல்லலாமல் பாவம் நிறைந்தன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். பாவம் நிறைந்த ஒருத்தன் தான் நம்ப மறுப்பவனாக இருப்பான். நம்ப மறுக்கக்கூடிய ஒருவன் பாவம் செய்யக்கூடிய இருப்பான் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தெல்லாம் அந்த வசனத்தை சொல்கிறார். அந்த அடிப்படையில் அவர்கள் பாவம் நிறைந்த நம்ப மறுப்பவன் எவனுக்கும் நீர் கீழ்ப்படியாதீர். ஏன்னா அவனுடைய சட்டத்திட்டம், அடக்குமுறை எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். நாம் அது கீழ்ப்படியக்கூடாது. எப்போ நம்ம கீழ்ப்படியாமல் இருப்போம்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையை உறுதிப்பாட்டோடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவன் நம்ம கீழ்ப்படிய மாட்டோங்கிறதையும் நம்ம இதில் கற்றுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு அதுதான் சொல்கிறாரு, உறுதிப்பாட்டோடு நீ செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினா இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாதுன்னு சொல்கிறார். அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும்.
அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம உறுதியாக நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம மறுப்பவனுக்கு கீழ்ப்படியாமே ஆயிடுவோம் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் பார்க்குறோம். மேலும் இரவும் பகலும் உம்முடைய இரட்சகரின் பெயரை நினைவு கூறுவீராக அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய பெயர்களுங்கிறது நமக்கு 400 பேருக்கு மேலே குரானில் பார்த்துருக்கோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவர் அப்படின்னுமோ அன்றாடம் நம்ம சொல்கிறோம். அதை அவர் தவறளிக்காத ஒருத்தர், வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தர், நிறுத்தி வைக்கக்கூடிய ஒருத்தர், தோற்கடிப்பவர், அவர் தான் வெற்றியை வழங்குகின்றார். தோற்கடிப்பவர், உயர்ந்தவர், கண்ணியம் வழங்குகின்றவர், அவர் தான் நம்மளை கண்ணியப்படுத்துகிறார், இழிவுபடுத்துவார். நாடியதை செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு. நம்முடைய தகுதிக்கு ஏற்ப செவியேற்பவராக இருக்கிறார். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய மொழியோ உடல் மொழியோ, பாடி லாங்குவேஜ் சொல்கிறோம்ல, அந்த பாடி லாங்குவேஜில் அது ஒரு மொழி தான். அமைதியான பேசாமல் இருக்கக்கூடிய மொழியாக இருந்தாலும் சரி, எதையுமே அவர் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்குது. ஏன்னா அவர் தான் அவருடைய படைப்பாளராக இருக்கிறார். ஸோ அவர் புரிந்து கொள்ளக்கூடிய, செவியேற்கக்கூடியவராக இருக்கிறாரு. மிகச்சிறந்த நீதிபதியாக இருக்கிறாரு. மிகவும் கனிவானவர், நன்கு அறிந்தவர், நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒருவர். அவருக்கு இது மாதிரி நிறைய பெயர்கள், இதெல்லாம் நம்ம சொல்ல தமிழுக்கு எல்லாமே அவர் பெயர்கள் உண்டு. அந்த பெயர் நினைச்சேன்னு சொல்கிறாரு, இரவும் பகலும் உங்களுடைய இரட்சகரின் பெயரை நினைவு கூறுவீராக. நம்மளுடைய தாட்டில், நினைவுகளில் அதை கலந்து இருக்கணும். என்ன செய்ய போகிறோம், சரி, வியாபாரமோ ஒரு செயலோ ஒரு காரியமோ என்ன செய்ய போகிறோமோ அதில் அவருடைய நினைவு இல்லாமல் இருக்கக்கூடாது. இரவும் பகலும் அப்படின்னு ஒரு வார்த்தை அல்ல சொல்கிறாருன்னா, இரவுனா எது, பகல்னா எதுன்னா அது குறிப்பிட்ட நேரம் கிடையாது. இரவு என்பது இருள் சூழ்ந்த எல்லா நேரம் இரவு நேரம் தான். சன்செட் ஆகிறதுலேருந்து 6 மணிக்கு சூரியன் உதயம், அதே அஸ்தமனம் ஆகுதுன்னா விடிய காலம் 6 மணிக்கு உதிக்கிற வரைக்கும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 12 ஹவர்ஸு, 6 to 6 வரைக்கும் இரவு தான். அதே மாதிரி சூரிய உதயம் ஆகிடுச்சின்னு சொன்னால் சூரியன் மறைகிற வரைக்கும் 12 மணி நேரம் பகல். ஸோ இரவும் பகலும் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டால் குறிப்பிட்ட நேரம் கிடையாது. அது முழு நேரமும் இரவும் பகலும் அல்லாஹ் சொல்கிறார். எல்லா நேரத்துலையும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். இரவும் பகலும் உடைய இரட்சகரின் பெயரை நினைவு கூறுவீராக. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல்லாஹ் எவ்வளோ ஹக்கீம், ஞானம் மிக்கவர், எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. அதையெல்லாம் நாம் நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது நம்முடைய பெனிஃபிட் தான். அல்லாஹ் ஒரு கட்டளை ஒன்று சொல்கிறாருன்னா அதில் அவர் எதுவும் லாபமா அப்படின்னு இல்லை. நாம் அதை சொல்வதன் மூலமாக நாம் நம்முடைய ஆன்மா என்ன செய்கிறோம், வளர்த்துக்கொள்கிறோம். நம்முடைய ஆன்மாவை வளர்ப்பதன் மூலமாக கடவுளை சந்திப்பதற்கு நாம் தயாராகிறோம். கடவுளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆன்மா இருந்தால் தான் அந்த மறுமையிலே வெற்றி பெற முடியும். நம்ம எல்லாம் அதை அறிஞ்சு வச்சுருக்கிறோம். இதற்கான வழிகளை தான் அல்லாஹ் சொல்கிறார். தொழுகை, இபாதத்து, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள், அவருடைய வரம்புகள் எல்லாம் பின்பற்றுவதன் மூலமாக, அவரை நினைவுவதன் மூலமாக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிப்பதன் மூலமாக நம்முடைய ஆன்மாவை நாம் வளர்த்துக்கிறோம். அதுக்கான ஒரு வழியை தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறாரு. இரவும் பகலும் உங்களுடைய இரட்சகரின் பெயரை நினைவு கூறுகிறாங்க. தூங்கக்கூடிய நேரத்தை தவிர விழித்திருக்கும் காலமெல்லாம் நம்ம என்ன செய்யணும், டேயாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் கடவுளை நினைவு கூறக்கூடிய நபராக இருக்கணும். எப்போவுமே அல்லாஹ் நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வேலை எப்படி பார்க்குறதுங்கிற மாதிரியான கேள்விகளை சாத்தான் போடுவான். ஆனால் அல்லாஹ் நினச்சிட்டே இருந்தால் நம்ம வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது சார்ந்து தான் நடக்குது. அதில் நம்ம தவற மாட்டோம். அதில் நம்ம வேலையை நாமளே செய்வதற்கு ஏதாவது யோசனை ஆழ்ந்து பண்ணிட்டு இருந்தால் தப்பு தவறு வந்துடும். கடவுளை சார்ந்தே அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சி செஞ்சோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், சரியான வழியில் அது போயிட்டுருக்கும். அதுக்காக உள்ள விஷயத்தை தான் அல்ல நமக்கு சொல்கிறத தவிர நாம் எப்போவுமே நஷ்டமடையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்ல மாட்டார். ஆக இரவும் பகலும் உங்களுடைய இரட்சகரின் பெயரை நினைவு கூறுவீராக. இரவு பொழுதுகளில் குறிப்பாக தனியாக எல்லாம் சொல்கிறார். இரவு பொழுதுகளில் அவர் முன் சிரம்பணிந்து வீழ்வீராக. மேலும் பல நீண்டதோர் இரவு அவரை துதிப்பீராக. அப்படி 26 சொல்கிறார். இரவு பொழுதுகளில் ராத்திரி மெனக்கெட்டு நம்ம செய்யணதை சாதாரணமாக தொழுகிறோம். 5 வேளை, இஷானா இஷா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதோட தனிப்பட்ட முறையில் நம்ம சிரமணிகிறோமா அப்படின்னா ரொம்ப ரேர். அது சில நேரம் திக்ர் செய்யும்போது திக்ர் செய்கிறோம், படுத்திருக்கும்போது செய்கிறோம், நிற்கும்போது செய்கிறோம், அமர்ந்து செய்யலாம். அந்த மாதிரி தியானத்தின் சமயத்தில் நாம் என்ன செய்யணும், அல்லாவுக்கு சிரமடைந்து வீழ்வீராகன்னு சொல்கிறார். நீ திக்கரே செய்யலாம் கூட சிரமடைந்து வீழ்ந்து இருப்பதே அது ஒரு இபாதத்து. அதை இரவு பொழுதில் செய்யுங்கன்னு நல்லா குறிப்பாக சொல்கிறார். நம்ம நிறைய பெனிஃபிட் இருக்குது அதில். எப்படின்னு சொன்னால் இரவு பொழுதால் தூங்கக்கூடிய நேரம் நம்ம நினச்சிட்டு வச்சுருக்கோம். நம்மளுடைய இரவு எப்போ நம்ம தூங்குவோம் அப்படின்னா அந்தி சாஞ்சிட்டா விலங்குகள்லாம் அடங்கிடுது. அப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா 8 மணிக்கெல்லாம் முதல்ல படுத்துகிறோம் ஒரு காலத்தில். இப்போ அப்படி இல்லை, டைமிங் மாறி போச்சு. அப்போ அந்த தூக்கங்கள் குறையுது. அதனால் நமக்கு பாதிப்பான்னு கேட்டால் பாதிப்பு இல்லைங்கிறத நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழியை தான் நம்ம இதில் அல்ல நமக்கு சொல்கிறாரு. எப்படின்னா இரவு பொழுதுகளில் ராத்திரி தான் சொல்கிறார். அதை அவர் முன் சிரமடைந்து வீழ்வீராக. மேலும் பல நீண்டதோர் இரவு அவரை துதிப்பீராக. நீண்ட இரவு அவர் நம்ம துதிக்கணும்னு சொல்கிறார். அவர் ராத்திரி முழுக்க நாம் முஸ்லிமில் பார்க்குறோம்ல, சூரத்துல் முஸ்லிமில் ஒரு நாளை இரவில் வந்து எப்படி 3 பகுதியாக எடுத்துக்கிறோங்க. 2 பகுதி நீண்டதோர் இரவு தியானம் செய்யுங்க. ஒரு பகுதி தான் நம்ம தூங்குறதுக்கான நேரமே.
அது முடியலையா, நேரில் பாதி எடுத்துக்கிறங்க. 2 பகுதி பெருசாக இருக்குது, 3 பங்கில் 2 பங்கு பெருசு தானே. உங்களுக்கு 12 மணி நேரத்தில் 4 4 4 4 8 ஹவருங்கிறது அதிகமான நேரமாக நம்ம நினைக்கிறது. ஆனால் அதிக நேரம் இல்லை. யார் அந்த 8 மணி தியானத்தில் ஆழ்ந்துட்டாங்களோ அவங்க அவனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிடுவாங்க, அவனுடைய நன்மையை தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா அதற்கான விஷயம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. சஜிதா பண்ணுவதன் மூலமாக என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறான். நமக்கு 10 நிமிஷம் சஜிதா நிலைமை இருந்தாலே 8 மணி நேரம் தூக்கத்துக்கு சமம்னு சொல்கிறான். தூக்கம் தேவைப்படாது. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அல்ல சொல்கிறாருல, அவன் அதிகம் தூங்க மாட்டான்னு சொல்கிறாரு. ஆனால் உலகத்தில் விஞ்ஞான அடிப்படையில் என்ன சொல்கிறான், ஒரு மனுஷன் 8 ஹவர் தூங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோம். நம்மளை அப்படி சொல்லி நம்ம பழக்கப்பட்டு நம்மளை என்ன செய்கிறோம், அது 8 ஹவர் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இல்லை. பக்திமான்களுக்கு அல்லா சொல்கிறது அவங்க தூங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. விஞ்ஞானி சொல்லணும் தூங்கணுங்கிறான். அல்லா எப்படி சொல்கிறாரு, அல்லா தான் படைப்பாளராக இருக்கிறாரு. எது சரியாக இருக்கும்னா அல்லா சொல்ல சரியாக இருக்கும். அப்போ அதுக்கான தீர்வு என்ன, அப்போ நீண்டதொரு இரவு நீங்கள் வந்து இப்படி சைதா செய்யுங்க அப்படின்னா, இன்றைக்கி சயின்டிஃபிக் போட்டிருக்கான். இன்றைக்கி விஞ்ஞானத்தில் அதை 10 நிமிஷம் சைதாவில் இருந்தால் இத்தனை மணி நேரத்துக்கு சமம் சொல்லி போட்டுக்கலாம் தூங்குறதுக்கு. நம்ம லைலத்துல் கதிர் இரவுகளில் சில இரவுகளில் தியானத்தில் ஈடுபடுறோம். அப்படி ஈடுபடும்போது இரவு முழுக்க நம்ம இருக்கிறோம், ஃபஜ்ர் சொல்லி தான் வரோம், ஜஸ்ட்டு படுக்கிறோம், திரும்பவும் மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போய்டுறோம். நைட் தூங்கவே இல்லையா. அப்போ அந்த புஷ்டி எப்படி நமக்கு இருந்துச்சு. நாம் அந்த தியானத்தை ஈடுபடும் பொழுது நமக்கு தூக்கமே தேவைப்படாது. ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட்டு. நம்ம பழக்கப்படாதாலும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், 8 ஹவர் தூங்கணும் தியானத்தை தள்ளி போட்டு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் தரோம். தூக்கத்தை தள்ளிட்டு தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம அதனுடைய நன்மை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருஷத்தில் ஒரு பயிற்சி நமக்கு நடக்குது, செய்கிறோம். அதை வந்து அல்லாஹ் இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சஜிதாவில் இருக்கக்கூடிய நிலைமை 10 நிமிஷம் இருந்தாலே எத்தனை மணி நேரத்துக்கு சமமானது. நெட்டில் நான் அது அன்றைக்கி தகவல் சொன்னாங்க, நெட்டில் பார்த்தா தெரியும். டைம் எனக்கு கரெக்டாக தெரியல, 1 ஹவரா எத்தனை ஹவர்னு தெரியல, அதனால் கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ வந்து அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அது நமக்கு நன்மையாக தான் இருக்கும். தூக்கத்துக்கு எடுத்து தியானத்தை பண்ணி யாரும் அல்லா தானே சொல்கிறாரு, அது நன்மை இல்லாமல் இருக்குமா. அப்போ அவர் முன் சிரமடைந்து வீழ்வீராக, மேலும் பல நீண்டதோர் இரவு அவரை துதிப்பீராக. ராத்திரியில் அதிக நேரம் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் சரியாக இருக்கிறதுக்கு எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான். இந்த உலக 2 வாழ்க்கை, ஒன்று இந்த உலகம், இன்னொரு மறு உலகம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவையோ அல்ல நமக்கு அல்ல சொல்கிற அந்த விஷயங்களை. ஆக இரவு பொழுதுகளில் அவர் முன் சிரம்பணிந்து வீழ்வீராக, மேலும் பல நீண்டதொரு இரவு அவரை துதிப்பீராக. இந்த மக்கள் விரைந்தோடும் இந்த வாழ்வில் மூழ்கிவிட்டனர். நம்மளை சமமாக வாழக்கூடிய மக்கள் விரைந்து ஓடக்கூடிய இந்த வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, மூழ்கி இருக்காங்க. இங்கே வாழணும், இங்கே சம்பாதிக்கணும், இங்கே தான் நம்ம 1000 வருஷம் வாழ போகிற மாதிரியான கட்டிடங்கள் கட்டிட்டு கொண்டு இருப்பாங்க. நம்ம நினைப்பு என்ன இருக்குது, மரணம் சமீபத்தில் இருக்குது. நாம் நிறைய என்ன செய்கிறோம், அல்லாவுடைய பாதையில் செய்யணுமே தவிர இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பிரயத்தனங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எது வேணுமோ அல்லா நமக்கு தருவார். எல்லாருமே நம்ம பட்டி இல்லாமல் தானே கிடக்கிறோம். யாருமே நம்ம பசியில் இல்லை. பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அந்த 3 இட்லி தான் 4 இட்லி தான் சாப்பிடக்கூடிய அளவு. பணம் இருக்கிறதுனால அதிகமாகலாம் ஒன்றும் திங்க முடியாது, ஆசைக்கு தகுந்த மாதிரி. ஆக இந்த மக்கள் விரைந்தோடக்கூடிய இந்த வாழ்வில் மூழ்கி விட்டனர். அந்த மாதிரி நம்ம ஆகிடக்கூடாதுங்கிறார். இந்த உலக வாழ்வுக்காக நீங்கள் மூழ்கிடாதீங்க, மறுமைக்காக நம்ம எது செய்யணும். அதே சமயம் அவர்களுக்கு சற்றே முன்னிருக்கின்ற கனமானதொரு நாளை அலட்சியம் செய்கின்றனர். நம்முடைய மறுமை வாழ்க்கையாக நம்ம தயார் பண்ணணும் இல்லையா, அதை பற்றி அலட்சியம். அது வரும்போது பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே நாள் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. மரணம் எப்போ வருதுன்னு பார்க்க தான் செய்கிறான், ஆனால் அதை கவனத்தில் கொள்றதில்லை. 6 வயசுலேயே வருது, 60 வயசுலேயே வருது மரணம். நம்ம அப்போ பார்க்கவே செய்கிறோம், திடீர்னு மரணம் வருது, எப்படி நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் அதை பற்றி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. கனமானது ஒரு நாளை அலட்சியம் செய்கின்ற அந்த மறுமைங்கிறது ஒரு கனமான நாள். அந்த நாள் அவங்க அலட்சியம் செஞ்சு நடக்கிறாங்க. அப்படி நாம் இருந்துடக்கூடாது. விரைந்தோடக்கூடிய இந்த உலகத்துக்காண்டி அவங்க இருக்கிறாங்க, நாம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த நாளை அலட்சியப்படுத்தி இருக்கிறாங்க, அப்படி நாம் இருக்கக்கூடாதுங்கிறது அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறார். நாம் அவர்களை படைத்தோம், மேலும் அவர்களை ஸ்தாபித்தோம், மேலும் எப்பொழுது நாம் நாடினாலும் அவருடைய இடத்தில் மற்றவர்களை மாற்றி அமைத்துவிட நம்மால் இயலும் முடியுங்கிற சொல்கிறார். இல்லை அவங்கள படைத்ததை பற்றி சொல்கிறாரு. அவர்களை படைத்தோம், மேலும் அவர்களை ஸ்தாபித்தோம். அல்லாஹ் தான் படைக்கிறார். படைப்பு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். எதிலிருந்து படைத்தா சொல்ல முடியாத அளவுக்கு மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான், அவன் இல்லாத காலம் இருந்துச்சு இல்லை. 50 வயசுனா 50 வருஷம் முன்னா அவன் எங்கே இருந்தால் சொல்ல முடியாது. அவன் ரத்தமாகவோ விந்தாகவோ ஒரு உணவுப் பொருளாகவோ மண்ணாகவோ, மண்ணுக்கு முன்னே என்ன வரணும்னு சொல்ல முடியாது. மண்ணிலேருந்து ஒரு பொருள் வருது. உணவுப் பொருள் எது வயலில் இப்போ விவசாயம் பண்ணுறோம்ல, மண்ணினுடைய பொருள் தான். அந்த பொருள் சாப்பிட்டு தான் நம்ம ரத்தம் உருவாகுது. ரத்தத்தில் தான் விந்து வருது, அதில் தான் கரு தரிக்குது. கரு தான் குழந்தையாக வருது, குழந்தை தான் மனிதனாக வெளியே வர்றான் இல்லையா. இப்படி இருக்கும் பொழுது நாம் படைத்தோம், மேலும் அவர்களை ஸ்தாபித்தோம். படிப்படி அல்லாஹ் செய்கிறாரு. நமக்கு இன்றைக்கி நம்ம தான் செய்ய நினச்சிட்டு இருக்கிறோம். படிப்படியாக நடந்திருக்கு இந்த விஷயம் எல்லாமே.
அது அல்லாஹ் சொல்கிறார், ஸ்தாபித்தோம், மேலும் எப்பொழுது நாம் நாடினாலும் அவருடைய இடத்தில் மற்றவர்களை மாற்றி அமைத்துவிட நம்மால் முடியும். நாம் தான் இருக்கோம், நாம் தான் நிர்வகிக்கிறோம் அப்படி இல்லை. இந்த இடத்துல இன்னொருத்தர் வைக்கிறதுக்கு அவரால் இயலும். அதுதான் உண்மை. நாம் அறிஞ்சு வச்சுருக்கோம். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அதன் மீது அசட்டையாக கவனம் இல்லாமல் இருக்கிறாங்கிறத சொல்கிறார். அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மையில் ஒன்றா இருக்குது. அல்லாஹ் தான் நாடியதை ஃபாலு லிமா யுரீத், தான் நாடியதை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் எதை விரும்புவாரோ அவர் செய்வார். நம்மெல்லாம் இன்றைக்கி இருக்கிறோம்னா இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான்ட்டா பாதுகாப்பு கிடையாது. எப்பவும் ஆபத்து சூழ்ந்துருக்குது. கனமான வீடு, பெரிய ஹாலில் உட்காந்துருக்கோம், எந்த பிரச்சனையுமே இல்லை, கதவை பூட்டியிருக்கோம், இது பாதுகாப்பானா பாதுகாப்பு கிடையாது. எப்போ ஒரு பூகம்பம் வருதோ கட்டிடம் உடஞ்சி விழுந்துடும். அப்போ எங்கே இருக்குது பாதுகாப்பு? நம்முடைய உண்மையான பாதுகாப்பு அவர் மட்டும்தான். இங்கே பூகம்பம் வந்தாலும் நம்மளை காப்பாற்றுவார், பூகம்பம் வராமல் இருந்தாலும் அழிக்குவார். எல்லாம் வல்ல ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அல்லாஹ் நம்மளை பற்றி அவர் சொல்லும் பொழுது நினச்சி பார்க்க சொல்கிறார். யார் நம்மளை படித்தா, படிப்படியாக கொண்டு வந்தது யார், நம்மளை ஸ்தாபித்தது யார், நம்முடைய வாழ்வை மரணத்தை கட்டுப்படுத்துறது யார், இப்படின்னு பலவிதமான வடிவங்கள் இருக்குது. அதை பூராத்தையும் செய்யக்கூடிய அவராக தான் இருக்கிறார். அப்போ அவருக்கு நாம் அடிபணிஞ்சு சரணடைந்து அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபட்டு அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு நம்ம மீண்டு கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? நம்முடைய ஆண்மை வளர்த்து கொள்ள வேண்டியிருக்குது. அதற்கான விஷயங்களை தான் அல்லாஹ் நமக்கு வழிபாடாக தரார். பலவிதமான வழிபாடுகளை கொடுத்து நமக்கு அல்ல தந்திருக்கிறார். நாம் அவர்களை படைத்தோம், மேலும் அவர்களை ஸ்தாபித்தோம், மேலும் எப்பொழுது நாம் நாடினாலும் அவருடைய இடத்தில் மற்றவர்களை மாற்றி அமைத்து விட நம்மால் முடியும். இந்த இடத்தை யார் நிரப்ப முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டி அரசன் எல்லாம் இருந்திருக்கான்ல, அவன் அரசன் அப்படியே இருந்துட்டு இருக்கிறான். அவன் சேர்த்தா அப்புறம் அந்த நாடு நிர்வகிக்கக்கூடிய இன்னொருத்தன் வரானா இல்லையாங்க? அவன் வாரிசாக இருக்கட்டும், வாரிசு இல்லாமல் இருக்கட்டும், யாரோ ஒருத்தன் வருவான். ஆனால் நிர்வகிச்சு உலகம் அழியலை, போயிட்டான் இருக்குது. எவ்வளோ அரசன் வந்துட்டு போயிட்டான். ஸோ கடவுள் அந்த மாதிரியான ஒருத்தர். அவருக்கு நாம் எப்போவுமே அடிபணிந்து அவருடைய கட்டளை கீழ்படுத்திருக்கணுங்கிறது தான் நாம் இந்த வசனம் 28 கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை 29 பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இணைகள் அற்றவராகவும் யோகபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் நம் அருகில் இருப்பவராகவும் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராகவும் நம்மை கண்காணிக்கக்கூடியவராகவும் ஒவ்வொன்றையும் படைத்தவராகவும் அதனை பாதுகாக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை மட்டும் வழிபடுவதற்காக, அவரை போற்றி புகழ்வதற்காக, அவரை துதிப்பதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவருடைய வளமான வார்த்தைகளான இந்த குர்ஆனிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். திரும்ப திரும்ப படிக்க தூண்டக்கூடியதாக, திரும்ப திரும்ப படிக்கக்கூடியதாக, ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது பல்வேறு வழிகளை, சரியான வழிகளை காட்டக்கூடியதாக இந்த வேதத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றார். அத்தகைய வேதத்திலிருந்து நாம் சூரா 76 வசனம் 28 பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாம் அவர்களை படைத்தோம், மேலும் அவர்களை ஸ்தாபித்தோம், மேலும் எப்பொழுது நாம் நாடினாலும் அவருடைய இடத்தில் மற்றவர்களை மாற்றி அமைத்துவிட நம்மால் இயலும். தொடர்ச்சியாக 29. இது ஒரு நினைவூட்டல் ஆகும். நாடுகின்ற எவரும் தன்னுடைய இரட்சகரை நோக்கி, தன் இரட்சகரை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு ஜஸ்ட் நினைவூட்டல், ஃபோர்ஸ் கிடையாது, இது நிர்பந்தம் கிடையாது. நீ இப்படி செஞ்சு தான் ஆகணும், இல்லை இந்த பூமியில் இருக்க முடியாதுன்னு அழிச்சிடணும் அப்படி சொல்லலாம். சுதந்திரம் வழங்கியிருக்கிறார், நீ நாடியதை தேர்ந்தெடுத்துக்கோங்கிற மாதிரி. இது ஒரு நினைவூட்டல். ஜஸ்ட் உனக்கு ஒரு சொல்கிறாரு, எச்சரிக்கிறாரு. நாம் அதை எடுத்துக்கிட்டு கவனத்தில் எடுத்துக்கிட்டால் நாம் தேர்ச்சி பெற்றோம். அலட்சியப்படுத்தினா துன்பகரமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நல்லா சொல்கிறார். வேதத்தை அலட்சியப்படுத்தின ஒருத்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை துன்பமாக இருக்கும். மறுமையில் அவன் எழுப்பும்போது குருடன் எழுப்பப்படுறான். அப்போ அவன் கேள்வி கேட்குறான், அந்த இடத்துல பார்வையுடைய ஒருவனாக இருந்த போதிலும் நான் ஏன் பார்வையற்ற இருந்தேன்னு கேட்குறான். நீ இந்த உலகத்தில் மறந்தது மாதிரி இந்த வேதத்தை அலட்சியப்படுத்துறது விளைவாக அப்படி ஆக்கப்பட்டங்கிறது அல்ல அவங்க சொல்கிறார். அது மாதிரி இங்கே ஒரு நினைவூட்டல் அப்படிங்கிற ஜஸ்ட்டு ஒரு ரிமெம்பர் சொல்கிறான். கேட்குறது கேட்காது உன்னுடைய சுதந்திரம். நாடுகின்ற எவரும் தன்னுடைய இரட்சகரை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். யார் விரும்புகிறீங்களோ, நாம் நன்மையாளியாக இருக்கணும், சொர்க்கவாசியாக இருக்கணும், கடவுளை அடையணும், அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவர்கள் இந்த நாடுகின்ற எவரும் தன்னுடைய இரட்சகரை நோக்கிய, கடவுளை நோக்கிய பாதை, அவரை மட்டும் வழிபடுவதுதான் அவரை நோக்கிய பாதையாக இருக்குது. அந்த பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். அவருடைய பார்வை எப்படிப்பட்ட பாதை? மிக நீளமான மரணம் வரைக்கும் போகக்கூடிய பாதை. நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஒரு பாதை இருக்குது. நம்ம எவ்வளோ அடையிறோமோ அவ்வளோ அடைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். நம்மளால் முடிஞ்ச நன்மையை செஞ்சு அந்த பாதையை நம்ம அடையிறோம். நேரான பாதை தான் அவருடைய பாதையாக இருக்குது.
அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். முதல்ல நாம் தீர்மானிக்கணும். நாம் நல்லவனாக இருக்கிறதுக்கு, நன்மையை செய்கிறதுக்கு, பாவத்தின் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு அதை நம்ம தீர்மானிக்கணும். அப்போ நம்ம எல்லாம் வழி நடத்துவார். எப்பவுமே நம்முடைய சிந்தனை, அறிவு தீயதை நினச்சிக்கிட்டு இருந்து, கெட்டதை நினச்சிக்கிட்டு இருந்துட்டு, பொறாமை உணர்வு இருந்தோம்னு சொன்னால் நம்ம அதில் தான் மூழ்கி இருப்போம். அதெல்லாம் விட்டு நம்ம கடவுள் எதை தடை செய்கிறாரோ அது தாண்டி வரணுங்கிற நினப்பு வரணும். முதல்ல அதை வர்றதுக்கு நம்ம என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அல்லாமல் நம்பிக்கை, அவரை பற்றிய தன்மையான அறிவுகளை அறிந்திருக்கணும். அப்போ அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பிடி கடுமையாக இருக்கும், அவர் நரகன்னு ஒன்று இருக்குது, அது மிக துன்பகரமான ஒன்று, வேதனை தரக்கூடியது, யுகமாக இருக்கக்கூடியது, அழியாத ஒரு உலகமாக இருக்கும். அது இங்கே மாதிரி ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்து மாதிரி முடியக்கூடிய வாழ்க்கை இல்லை. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாத தீ சூடுங்கிறது இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள நெருப்புகளுடைய தன்மையை நம்மளால் தாங்கி கொள்ள முடியலை. ஒரு சூடான பாத்திரம் கையில் பட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு, இல்லையா? அப்போ அதெல்லாம் தாண்டிய ஒரு கடுமையான இன்க்ரீஸ் அதிகரிக்கக்கூடியன்னு சொல்கிற தண்டனை. சூடாக இருந்தாலும் சரி, இங்கே 100 டிகிரி நமக்கு தெரியும். ஒரு நீரினுடைய கொதிநிலை 100 டிகிரின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று இரும்புக்கு ஒரு கொதிநிலை அது மாறும். அப்படி ஒவ்வொரு பொருளினுடைய இந்த கொதிநிலை மாறுது. இதெல்லாம் தாண்டிய ஒன்றா நரகம் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் தொடர்ச்சி அதை அனுபவிக்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யும்? பழகி போயிடுவாங்கள்ல. அப்போ அது கூட்டுறேன்னு சொல்கிறாரல்ல. புரியுதா உங்களுக்கு? வெந்நி நம்ம காலில் குளிக்க ஊற்றுறோம். லேசான வெந்நி முதல்ல ஏற்றுக்கொள்ளும். திரும்ப ஊற்றும்போது அது வெளியே எஃபெக்ட் தெரியாது. அதோட சூடாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அது இல்லை, அது தெரியாது. அந்த மாதிரி அது நம்ம தொடர்ச்சி அதை எல்லாம் என்ன செய்றாரு? அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய நரகம்னு சொல்கிறார். அப்படியான ஒரு வாழ்க்கை அங்கே மறுமை இருக்குதுன்னு நினச்சி நாம் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கணும் அல்லாஹ்வுடைய பாதையை. அப்போது ஒரு நினைவூட்டலாகும், நாடுகின்ற எவரும் தன்னுடைய இரட்சகரை நோக்கிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் சொல்ல அட்வைஸாக இருக்குது. படைச்சவர் சொல்கிறார், நம்மளை படைத்தவர், ஒட்டுமொத்தத்தையும் படைத்தவர், அவர் சொல்லக்கூடிய அறிவு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ சிறப்பானதாக இருக்கும். அவர் எப்படிப்பட்ட மிக ஞானம் உள்ளவர். நாமெல்லாம் ஒவ்வொன்றும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிடுவோம். சூடுபடுத்தான்னு கையில் பார்த்து தான் சூடு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னா எப்போ தெரியும்? நம்ம ஒரு தடவை ஷாக் அடித்தா தெரியும் நம்மளுக்கு, இது ஷாக் அடிக்கும் அப்படி உணர முடியும் நம்மளால். அதெல்லாம் படைச்சவர் எப்படி இருப்பார்? அவர் கற்றுக் கொடுக்குறாரு, நீ இதை தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு. அப்போ அந்த கடவுளுடைய பாதைங்கிறது அவரை மட்டும் வழிபடுவது. அவரை மட்டும் வழிபடுதுன்னா என்ன அப்படின்னா, அவர் சொல்ல கேட்டு நடப்பது, அவருடைய சட்டத்துக்கு நிகராக இன்னொரு சட்டத்தை எடுக்காமல் இருப்பது. அல்லாஹ் ஒரு சட்டம் சொல்ல குரானில், அதை நம்ம பேணி நடந்தோம்னா அல்லாஹ் வணங்குறோம். இன்னொருத்தன் புக்கு போட்டிருக்கான், நன்மைங்கிற பேரில் போட்டிருப்பான், அதுலேயும் பல சட்டங்கள் இருக்கும். இங்கே 5 வேளை தொழுது குரானில் பார்த்தா 5 வேளை தொழுகிறவன் அல்லாஹ் வணங்குறான். அவன் பொறுத்ததில் பார்த்தா 8 வேளை போட்டிருப்பான், 10 வேளை போட்டிருப்பான், 20 வேளை போட்டிருப்பான், எதோ எழுதியிருப்பான். அதை செய்ய ஆரம்பித்தோம்னா நல்லது தானே சாத்தான் வருது. இப்படி தொழுகு தானேப்பா, நல்லது தானே, சரி செய்ய வேண்டியது தானே, நீ 10 ரூபா தரும் பண்ணுற, 100 ரூபா தருமான தப்பா அப்படின்னு கேள்வி கொண்டு வருவான். இது வந்து ஒன்றும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய உதாரணங்கள்லாம் வெவ்வேறு மாதிரியான உதாரணங்கள். இதுக்கு செல்லும், அதுக்கு செல்லாது. அப்போது வந்து என்ன செய்வான்? இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி நல்லது மாதிரி கொண்டு வருவான். நீ அதை கூடுதலாக செஞ்சால் என்னென்னா, கூடுதலாக செய்கிறது மேட்ரு கிடையாது, யார் சொல்கிறாங்கிறத பார்க்கணும். அல்லாஹ் சொன்னதை செஞ்சால் தான் அல்லாஹ் வணங்குறோம். அல்லாஹ் சொல்லாத இன்னொருத்தரோட வணங்கணும் செஞ்சோம்னா, நாம் அந்த புத்தகம் போட்டான் பார், எழுதுனா பாருங்க, அவனை தான் வணங்குறோம் அர்த்தம். இதை புரிஞ்சிக்காம தான் மக்கள் நினைச்சாங்க இனியொரு பாட்டில் இருக்கிறாங்க. ஆக இங்கே நாம் நினைக்கிறது என்ன? கடவுளை மட்டும் வழிபடுது, அவருடைய பாதை நேரான பாதை, அவரை மட்டும் வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவருடைய சட்டத்தை மட்டும் பின்பற்றுவது, யார் சட்டத்தை பின்பற்றாமல் இருப்பது, அதான் அவரை மட்டும் வழிபடுவதாகும். அவருக்கு மட்டும் கீழ்ப்படிவது, வேறு யாருக்கும் கீழ்ப்படியாமல் இருப்பது, அதான் அவரை மட்டும் வழிபடுவதாகும். இப்படி வாழ்க்கையில் நாம் எல்லா விஷயங்களையும் என்ன செய்யணும்? அந்த தேர்ந்தெடுக்கணும். கடவுள் மட்டும் அப்படிங்கிற விஷயத்தை அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டம் தான் முன்னுரிமை அப்படி கொடுக்கணும். இதுதான் கடவுளுடைய பாதை. அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து 30 சொல்கிறாரு, நீங்கள் நாடுவது எதுவானாலும் கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே ஆகும். கடவுள் சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். நாம் எதை நாட போகிறோமோ அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு ஏற்பத்தான் இருக்குமே தவிர நம்மளால் சுயமாக செய்ய முடியாதுங்கிறார். சுயமான சக்தி கிடையாது. அதுதான் அந்த வாசகத்தினுடைய அர்த்தம். நீங்கள் நாடுவது எதுவோ, நீ எதையே நாடிக்க, நீ நாடக்கூடிய ஒன்று கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே ஆகும். அவர் அனுமதி இருக்கிறாங்க, அப்போ தான் அது நிறைவேறும். அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு ஏற்பத்தான் நாமளே நாட முடியும். அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சரணடைதல் அப்படின்னா நமக்குன்னு சுயமான சக்தி இருந்து நாமளே தெரிந்து கொண்டு நாமளே அறிந்து கொண்டு தேர்ந்தெடுத்து கொண்டோமா? ஆனால் இல்லை, அவர் நாடுகிறார், அவரை மட்டும் வழிபட வேண்டும்னு சில அடியார் நாடுகிறார், அவர் தான் வழி நடத்துகிறார். நாம் பெரிய அறிவாளியாக இருந்து கண்டுபிடிச்சிட்டோம், நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், அல்ல பல பயான்களை கேட்டு நம்ம வந்து பிரித்து அறிந்துக்கிட்டோம், அதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாதுங்க. எல்லாம் நாடுனால தான் நாம் அவரை மட்டும் வழிபடக்கூடிய மக்களாக இருக்கமே ஒழிய நாமளா கண்டுபிடிச்சி மேலே வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கிற வார்த்தைக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. அதனால் நீங்கள் நாடுவது எதுவாக, நீ எதை நாடினாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, அது
கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குமே தவிர தனியாக இருக்காது அப்படிங்கிற சொல்கிறார். கடவுள் சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர், அவர் எல்லாம் அறிஞ்சு இருக்கிறார். ஒரு ஆன்மா அப்போது என்ன கேள்வி வரும், அன்றைக்கி நான் ஆடக்கூடியவங்க எல்லாமே அவர் தான் அப்படின்னா ஒருத்தர் தீமையில் இருக்கிறான், அப்போ அவர் நானது தானே அப்படின்னா நீ எப்படிப்பட்டவன்னு யாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாருல்ல. நல்லவன் கெட்டவன் ஒன்று நீ பார்க்கத்தான் அங்கே வந்திருக்கிய தவிர உலகத்துக்கு ஆல்ரெடி நீ இங்கே வந்தெல்லாம் அவனுக்கு தீர்மானம் கிடையாது. நீ ஏற்கனவே கெட்டவன் நல்லா தெரியும், நீ பார்த்துட்டு வா தான் அங்கே அனுப்பியிருக்கிறார். உங்களோட வாழ்ந்த மக்கள் இருக்காங்கள்ல, உங்களோட தான் அவனு வாழ்ந்தான், பக்கத்து வீடு, உங்களோட படித்தான், உங்களோட வேலை செஞ்சான், அல்லது உன்னோட இருந்தான், உன் ஊருக்காரனாக இருந்தான், இப்படி இருந்தான்ல, அவன் எப்படி இருந்தால் நீ எப்படி இருந்தாங்கிற பார்த்துட்டு இல்லையா. இப்போ மறுமை அனுபவிக்கும் போது அவன் கேள்வி கேட்க முடியாது. எல்லாம் ஒன்றா தான் இருந்தான், ஒரே புத்தகம் தான் வச்சுருந்தான், எல்லாம் ஒரு குரான் தான் படித்தான், ஆனால் வெவ்வேறு மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படி அவன் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல. ஸோ அது அவன் பாட்டு வந்து அல்லாட கேள்வி கேட்க முடியாது. அல்ல நான் அப்பயே தூக்கி போட்டிருப்பார்ல, அப்பயே எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே, யார் சொர்க்கவாசி நரகவாசி, யார் தேருவா யார் தேர மாட்டா தெரியும். அப்பயே முடிவு பண்ணி தூக்கி போட்டு எவனும் கேட்க ஆள் இருக்காதுக்கு, கேட்க ஆள் கிடையாது. ஆனாலும் இந்த மனிதன் கேட்கும் அவனுக்கு ஒரு நியாயம் வேணும் கேட்க பாப்பா எதிர்பார்ப்பான்ல, அவரே தீர்மானம் பண்ணி அவரே தூக்கி போட்டாரா அப்படின்னு நினைப்பான். அதுக்கு அவனே தீர்ப்பு சொல்ல, அதான் அல்லாஹ் சொல்லும்போது வசனம் சொல்கிறாரு, அவன் நீதிபதியாக இருப்பாங்கிறார். அல்ஹாக்கா சூரா நினைக்கிறேன். அவனுக்கு அவன் நீதிபதியாக இருப்பான்னு அப்போ அவனே ஒத்துக்குறான், நான் தகுதியானவன் தான், சரியாக தான் வந்திருக்கிறேன், நான் அல்ல கடவுளுக்கு ஒருபோது அநீதி இழைக்கவில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல, நீங்கள் நாடுவது எதுவானாலும் கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே ஆகும், ஏன்னா கடவுள் சர்வம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர் இருக்கிறாரு. தான் நாடுகின்ற எவரையும் தன்னுடைய கருணைக்குள் நுழைய அவர் அனுமதிக்கின்றார். அல்லாஹ்வுடைய கருணைக்குள்ளே நுழைவதற்கு அல்லாஹ் தான் அனுமதிக்கிறார். வரம்பு மீறுபவர்களை பொறுத்தவரை வழி நிறைந்த தண்டனையை அவர்களுக்காக அவர் தயாரித்துள்ளார் அப்படின்னு சொல்கிறார். வரம்பு மீறுதுன்னா என்ன, கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் அவருடைய சட்டங்களுக்கு உட்படாமல் நடக்கக்கூடியவங்க தான் வரம்பு மீறக்கூடியவங்க. அவங்கள வழி நிறைந்த தண்டனைக்கு அவர் தயாரித்துள்ளார் அப்படின்னு சொல்கிறார். தான் நாடுகின்ற எவரையும் தன்னுடைய கருணைக்குள் நுழைய அனுமதிக்கிறார்னா அவர் நாடன் நம்மளை அது நம்ம பிரார்த்தனை செய்யணும். அவருடைய கருணைக்குள்ளே அவருடைய மண்ணை வேண்டும்ல, மன்னிப்பையும் கருணையும் கொண்டு எங்களுக்கு பொழிவீராக கேட்கணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, கேட்குறத பற்றி நமக்கு தேவை என்ன அல்லாஹ்வுக்கு தெரியாதா, அதான் அவரே தருவார, நீ ஏன் கேட்குற, அப்படி ஒரு நல்ல கோணத்தில் வந்து கேட்குறமா பேசுவானுவோ. ஆனால் அவருக்கு நிறைய கற்றுத்தராரு, ரப்பனான்னு ரச்சகரே ஏன் கற்றுத்தராரு. அப்போ இவனுக்குள்ள அறிவு அல்லாஹ்வுக்கு இல்லாமல் போயிடுமா? அவரில் ஞானம் உள்ளவர், அவர் நீ கேளுன்னு சொல்லும் பொழுது நீ கேட்க தேவையில்லைன்னா அது யாருடையது, அது சாத்தானுடைய வார்த்தை. அது நல்லது மாதிரி வரும். ஒன்று அல்லாஹ் முழுமையாக தெரிஞ்சவர், உனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு தெரியும், எனக்கு வேண்டிதான் இது தால்லான்னு கேட்டு ஒத்த வாரத்தில் முடிச்சிடலாமல் ஏன் ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்குற அப்படிங்கிற. ஆனால் அல்லாஹ் ஒன்று ஒன்று தனித்தனியாக கேட்குறாரு. நம்ம தொழக்கூடியதான இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும், மன்னிப்புக்கு கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும், நேரான பேர் செலுத்துறதை பற்றி ஈது நசிராக்கு முஸ்தகீம் ஒவ்வொரு தொழிலும் கேட்குறோமா இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை 17 முறை ஓதுறோம் தொழுகையில் மட்டும் அல் ஃபாத்திஹா. அது திரும்ப நாம் சரியான பேர் அடைஞ்சு விட்டோம் நிப்பாட்டிட முடியுமா? அதை நீ சொல்ல முடியுமா? அடைஞ்சிட்டோம்னு திரும்ப வழி தவறோம். நம்ம ஒரு தொழுகைக்கு பிறகு வழி தவறோம், தப்பு பண்ணுறோம், திரும்ப விளையாடி வழி கேட்குறோம். அது மரணம் வரைக்கும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்குது நம்முடைய வாழ்வில். ஸோ வழி தவற எப்போவுமே வாய்ப்பு இருக்குது. ஆக இங்கே வந்து நம்ம அல்லாஹ்வுடைய கருணைக்குள் நுழைய அவர் அனுமதிக்கின்றார். நம்மளால் அப்படி நினச்சிக்கிட முடியாது. நான் ரொம்ப நன்மை செஞ்சேன், நான் நன்மையாளி, நான் இது பண்ணேன் அது பண்ண, நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியுமா? அவர் அனுமதிக்கணும். அதுக்கு அப்படி அனுமதி வேணும். அனுமதிக்கணும்னு அனுமதி வேணும்ல, அந்த அனுமதி எப்படி கேட்டு தான் பெற முடியும். கருணைக்குள்ளே நுழையும்படியும் அந்த பொலியை மாறும், மன்னிப்பை கொண்டும் கருணையை கொண்டும் செய்யுங்க நம்ம கேட்கணும். கேட்பதன் மூலமாக தான் நினைச்சு அல்லாஹ் கேட்டால் தருவேங்கிறார்ல. அல்லாஹ் உங்களுக்கு வேண்டி யாரும் கேட்க என்னை அழையுங்கள்ங்கிறார். அவரை தான் அழைக்கணும். உங்களுக்கு வேண்டி யாரும் கேட்க என்னை அழையுங்கள், அவர் பதிலளிப்பேங்கிறார். பதிலளிப்புன்னு என்ன அர்த்தம்? பேசுகிறதா? ஒரு கேள்வி கேட்குறோம், பதில் சொல்லப்படுது, அப்படி இல்லை. நம்ம என்ன தேவைன்னு கேட்குறோம், தாராரு நம்மளுக்கெல்லாம். ஒரு பொருள் தேவைப்படுது, பேனா 10 ரூபா பொருளாக இருந்தாலும் 2 ரூபா ஊக்காக இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறோம்ல, அதை கிடைக்கும், அந்த இடத்துல கிடைக்கணும்லங்க. நம்ம போகிற ஏரியாவில் கடை இருக்கணும், அந்த கடையில் ஸ்டாக் இருக்கணும், இல்லை விற்கிறதுக்கு இருக்கு, இப்போ கடை திறந்துருக்கணும், பல விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ அது கிடைக்கிதுன்னா என்ன, பிரார்த்தனை பண்ணி நம்ம போகிறோம், கிடைக்கிதுன்னா பதிலளிக்க அர்த்தம் இருக்குது. கேட்ட யாவும் உங்களுக்கு வேண்டிய யாவும் கேட்க என்ன அழையுங்கள், நான் பதிலளிக்கின்றேன் அப்படின்னா என்ன, கிடைச்சிருச்சு அர்த்தம். நம்ம கேட்ட பொருள் கிடைச்சிச்சின்னா பதில் சொல்லிட்டான்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் தான் அதான் அது. ஆக அல்லாஹ் நம்ம கேட்க நிறைய சொல்கிறார். என்னென்ன வேணும், நிறைய பிரார்த்தனை இருக்குது, அன்றாடம் நம்ம கேட்குறோம். அதில் நம்ம வந்து சடைஞ்சிடக்கூடாது. டெய்லி ஒரே பிரார்த்தனை அதெல்லாம் தேவையான பிரார்த்தனை. நம்ம ஆன்மாவுக்கு தேவையான பிரார்த்தனை, மறுமைக்கு தேவையான பிரார்த்தனை, நமக்கு வேண்டிய பிரார்த்தனை அதுதான். அதைத்தான் நம்ம திரும்ப கேட்கணும். அதை கேட்கக்கூடிய அதிக மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுடைய பாவங்கள் குறையும். வெக்கமாக இருக்கணும் நம்மளுக்கே.
தொழுகையில் 5 நேரம் உட்காந்து மணி அல்லா மன்னிக்க சொல்லி கேட்டு திருப்பி பாவம் செய்யக்கூடிய காரியம் பண்ணால் நமக்கே மனசாட்சி உறுத்துமா இல்லையா? நம்ம அதுலேருந்து விலகுவோம். எப்போ? கேட்டே இருக்கிற வரைக்கும். கேட்குறத விட்டுட்டோம்னா பாவத்தில் முழிக்கிடும். ஆக எப்பவுமே நம்ம பாவம் கேட்டே இருக்கோம். தான் நாடுகின்ற எவரையும் தன்னுடைய கருணைக்குள் நுழைய அவர் அனுமதிக்கின்றார். அப்போ அந்த அனுமதியை பிரார்த்தனை மூலமாக நாம் வெற்றி கொள்ள வேண்டும். வரம்பு மீறுபவர்களை பொறுத்தவரை வழி நிறைந்த ஒரு தண்டனைக்கு அவர்களுக்காக அவர் தயாரித்துள்ளார். அல்லாஹ்வுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் அவரை கவனத்தில் கொள்ளாமல் அலட்சியமாக இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வழி நிறைந்த தண்டனைக்கு அவங்க நினைச்சாங்க உள்ளே வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. தண்டனை எவ்வளோ கடுமையானது கொடுமையானங்கிறத பற்றி நாம் நிறைய வசங்களை பார்த்துருக்குறோம். இதராத்துகும் மின் மக்கானின் பையதின் சமி உலகா தகையுதவ் சஃபீரா. தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய சீற்றத்தை உணர்வார்கள்ங்கிறார். கேட்பாங்க, செய்யமெடுப்பார்கள்ங்கிறார். அந்த இடத்துக்கு நரகத்துக்கு ஓட்டப்படும் பொழுது போகும்பொழுதே அப்படியான வசனம் 25 ஒரு வசனம் அது. அப்படி சீற்றம் சொல்லாது. எப்படி கொதிநிலை எப்படி நம்ம சாதாரண ஒரு டீ போடுறோம், தண்ணி கொதிக்குது, தரதரன்னு சத்தம் கேட்குது. ஒரு முட்டையை வைக்கிறோம், சத்தம் கேட்குது தண்ணிக்கு. அப்போ அது அமிலங்கள் உள்ள நரகம். அது கொதித்து அது அந்த சத்தம் எப்படி இருக்கும்? அதோட சீற்றம் சொல்கிறார் அந்த விஷயத்தை. இதார் அதுகும் மின் மக்கானின் தூரத்தில் இருக்கும்போதையும் கிட்ட கூட இல்லது. அது தூரமாக இருக்கும் பொழுதே வயதின் சமீவு அவங்க கேட்பாங்க, லஹா தகையதவ் சஃபீரா, அவனோட சீற்றத்தை கேட்பாங்க அப்படின்னு ஒரு கொடுமையான ஒரு விஷயங்களை சொல்ல கற்பனையில் பார்க்கணும். நம்ம அந்த வசனங்களில் ஒவ்வொரு வார்த்தையும் கற்பனை பார்த்தோம்னா அது கொடுமை நமக்கு விளங்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை மட்டும் நான் வழிபட்டோம்னு சொன்னால் நாம் மீட்சி அடைவோம். அதுக்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கீர்வையும் செய்வாராங்க பிரார்த்தித்தோனாக இந்த ஜும்மா நிறைவு செய்வோம். வார்த்தையின் பூரணித்து அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலாம்.